துணை முதல்வர் இருந்தார் அன்னைக்கு ஸ்டாலின். அவர் நம்ம சங்கத்தின் மூலம் தான் பெற்றோம். எனக்கு 80 வயசு முடிஞ்சிட்டு 81 வயசு ஆரம்பிச்சது போன மாசம். அதனால எனக்கு 9000 ரூபாய் லாபம் கிடைச்சிது அரசாணை பண்ணி. அந்த 9000த்துல 3ஆ பிடிச்சேன். கிளைக்கு 3000 ரூபாய், மாவட்டத்துக்கு 3000 ரூபாய், மாநிலத்துக்கு 3000 ரூபாய் முடிவெடுத்தேன். அதை மாநிலத்துக்கு 3000 ரூபாய் இப்பயே கொடுக்கிறேன். உங்களுக்கு ஆமா அது வாங்க வெரி குட் வெரி குட். மாவட்டத்துக்கு ஒருத்தர் வந்தா நிர்வாகி பேச முடியாம அந்த சான்ஸ் போயிடுச்சு. சில பேருக்கு பேசுவாங்க. சொன்ன செய்திகள்ல இருந்து திருவள்ளூர் தலைவர் தான் ஆரம்பிச்சார். அவர் கொடிக்க சொல்லிட்டே இருக்காரு. கொட்டைக்கா காப்பணம், சோமக்குழி முக்காப்பணம் மனம் ஊர்ல அந்த ஊடக செய்திகள் கொண்டு வரணும்னு அது மனசுல வச்சுக்கிறோம். எப்போ நேரம் கிடைக்குமோ அப்போ பண்ணுவோம். முதல்வரை சந்திக்கிறது, வலியுறுத்துறதுங்கிறது தொடர்ந்து தலைவலியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நான் கட்டலாம் கூட சொன்னேன், கரை வெட்டி கட்டிட்டு போறதுக்குன்னே 4-5 பேர் ரெடி பண்ணிட்டோம். எனக்கு கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி நீங்க கரை வெட்டி கட்ட மாட்டேங்கிறான்னு என்ன ஒருத்தர் கிட்ட அடிக்கிறாரு. பார்ப்போம், அதை முயற்சி பண்ணுவோம். கிருஷ்ணமணி அவரே சொல்லியிருக்காரு, நிரந்தரம் பண்ணிடுறேன். புதிய கடைகளை 3 திறக்கணும்னு சொல்லிட்டாரு. திருச்சி திருநெல்வேலி பாராட்டணும். தனித்து இயக்கம் நடத்த வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப பலர் சொல்லியிருக்கிறார்கள். மூத்தோர் குரல் வராத குறைபாடுகள் இருந்துகிட்டே இருக்கு. தஞ்சாவூர்ல கடிதம் எழுதிட்டே இருக்காங்க. நம்ம கையில இல்ல, போஸ்ட் ஆபீஸ்க்கு பிரச்சனை இருக்கு. நம்ம ரெக்கார்டு சரி பண்ணிட்டே இருக்கோம். வச்சு முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவோம். நீங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, நாங்களும் பண்றோம். கருப்பு அட்டை அணிந்து போராட்டம் நடத்தலாம்னு ஒரு கருத்து சொன்னாங்க. அது போராட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி அதையும் சேர்த்து பண்ணலாம். நவம்பர் டிசம்பர்ல இயக்கம் நடத்தலாம்னு ஒரு கருத்து சொன்னாங்க. பின்னாடியே பேசுறவரை நவம்பர் டிசம்பர் மழை வருதுன்னாங்க. இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு நவம்பர் டிசம்பர் அப்போ உடனே எனக்கு வெயில் வைக்கணும்னா ஜூன் ஜூலைனா வெயில் ஆகாது. இப்படி பேசிட்டே இருப்பாங்க. தேவைப்படும் பொழுது போராட்டம் கட்டாயம் நடத்தப்படும் என்பதை மனசில் வச்சு மண்டல கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்பது நமக்கு அமைப்பு நிலைகளை சிரமங்கள் வருகிற பொழுது அதை எடுக்கிறோம். தலைவலி கையில் எப்போ தடவுவோம்? வரும்போது தான் 7/18 அந்த மண்டல கூட்டங்கள் நடத்தி ஒரு சீரமைப்பு முயற்சி பண்ணோம். அது ஒரு வகை நல்லா இருந்தது. 20ஆம் ஆண்டு விழா நடத்தும் பொழுது 19 ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதைத்தான் திரும்பவும் இப்போ ஆரம்பிக்கிறோம். மாநில தலைமை மாறி இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் மண்டலங்கள் 9 மண்டலங்க போடுறோம். 100 மாற்றி பார்க்கலாம். 30 மண்டலே கூட்டம் ஆகும். செலவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் 3-4 மாவட்டம் ஷேர் பண்ணிக்கணும் செலவுகளை. அப்படி பண்ணும்பொழுது 16 2026 பண்ணலாம். கொஞ்சம் நெய்மழுத்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. அது நிச்சயமாக 26 ஆரம்பிக்கலாம். டிசம்பர்ல கூட ஆரம்பிக்கலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமை பொறுத்த வகையில வாபஸ் வாங்கணுங்கிற கோரிக்கையை 2015 சொல்லிட்டு திட்டமே வாபஸ் வாங்க இல்ல, எங்களுக்கு விருப்பம் அடிப்படையில எங்களை சேர்த்துக்கோ, நீ உத்தரவு போடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதில் கமிஷன் ஓடு 500 கோடி ரேட் அன்னைக்கு. நம்ம 2026 முடியும் போது அரசு ஊழியரையும் ஒன்றாக்கிட்டாங்க. நம்மளோட 1/7/2026 அரசு ஊழியர் பென்ஷனர் எல்லாருக்கும் புது திட்டம் வரப்போகுது. மொத்தம் எத்தனை கோடி? 30 கோடி வந்துடும். அப்போ 30 கோடி பென்ஷனர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் சேர்த்து 25 பேர் லோக்கல் பாடியில் 2 கோடி இருக்காங்கன்னா 27 கோடி எம்ப்ளாயி பென்ஷனருக்கு ஒரு பெரிய தொகை அடுத்த கவர்மெண்ட்டுக்கு தான் சான்ஸ் அடிக்க போகுது. ஓபிஎஸ் இருக்கும்போது 300 கோடி, இந்த கவர்மெண்ட் வந்தோம்னா 500 கோடிங்கிறான். இப்போ அடுத்த கவர்மெண்ட் வரும்போது 700 கோடி ஆகுதான் எனக்கு தெரியாது. இதில் தான் நம்ம தலையெழுத்து ஓடிட்டு. ஹெல்த் இன்சூரன்ஸ் வேண்டாங்கிறதுக்காக தனியாகவே ஒரு கருத்தரங்கம் நடத்த வேண்டும் என்று நினைத்தோம். அது நடத்தலாம் என்ன கேட்டேன். இப்போ கூட நம்ம அதை கூட மாற்றிக்கலாம். 2026 ஜனவரி கூட மண்டல கூட்டங்கள்லேயே சிறப்பாக அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை முழுசாக ரத்து பண்ணு, இல்லை ஆப்ஷன் ஆக்கு, எங்களை கட்டாயப்படுத்தாதே அப்படின்னு சொல்லி அதுக்காக நிறைய பட்டியல் தயார் பண்ணி ஒரு புக்கெட்டாக போனதுனால முடிச்சிருந்தோம். அது மீண்டும் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். குற்றத்தூர் தாலுக்காவுக்கு சரி வேணும்னு அவங்களும் நிறைய முயற்சி 3 வருஷம் முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. எம்எல்ஏ எல்லாரையும் பிடிக்கிறாங்க. ஒன்றும் நடக்கலை. இப்போ கூட புதுசாக 3 சரி போட்டிருக்காங்க. அதுதான் குற்றத்தூர் வரல. நம்மளும் கடிதம் எழுதியிருக்கோம். ஒவ்வொரு கமிஷனர் எழுதியிருக்கோம், கமிஷனர் கவர்மெண்ட்டுக்கு எழுதுறோம். ஆனால் கமிஷனர் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறேன். தனியாக பர்சியூ பண்ணுவோம் என்று சொல்லிக் கொடுக்குறேன். மற்றபடி கூடுதல் தீர்மானத்தை பொறுத்தவரை 210 பேர். அந்த 210 ஜிஓ 34 பேர். உங்கள் திருவள்ளூர் தான் அதிகம். கொஞ்சம் பட்டியல் போட்டு நான் அனுப்புகிறேன், லெட்டர் அனுப்புகிறேன். மேற்கொண்டு என்ன பண்ணாலும் சொல்லுங்கள்.
ஆனால் சாதகமான சூழ்நிலை இருக்கும் நான் தப்பிக்க முடியாது. வக்கீலே அப்படிதான் சொல்றாரு. ட்ரை பண்ணுவோம். சிலை திறப்பு விழா சிறப்பாக நடத்தியதற்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு மொத்தமாக அனைத்து பாராட்டுதல்களையும் நன்றி தெரிவித்து ஒரு தனி தீர்மானம் எடுத்தது. அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஏற்கனவே ரிமூவ் பண்ண சிலை, அகற்றின சிலையை கிருஷ்ணகிரி மாவட்ட தலைமை அலுவலகம் சொந்த கட்டடம் அங்கதான் வைக்கணும்னு சொல்லியிருக்கோம். அது வேற எங்கேயும் கொண்டு போயிடக்கூடாதுங்கிற கருத்துல வேற கிளை கொண்டு போறாங்க. அதெல்லாம் வேண்டாம், கிருஷ்ணகிரி மாவட்ட அலுவலகத்திலே வைக்க வேண்டும் என்று ஒரு அறிவுரை சொல்லி ஒரு தீர்மானம். உள்தணிக்கை செய்வதற்கு இதுவரைக்கும் எப்போதுமே இந்த மார்ச் முடிஞ்சோடனே பண்ணுவோம், தள்ளிட்டு போச்சு. கொண்டு போய் கமிட்டி போடான்னு பார்த்தோம், சரியா வரல. அவருடைய ஆட்கள் தேடிட்டோம். ஒரு 2 நாளைக்கு இருந்து செய்யணும் வேண்டி. அப்போது தண்டபாணி கிளை திருச்சி அந்த கிளையினுடைய துணைத் தலைவர், அவர் கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அதிகாரியாக இருந்தவர். அதனால் அவர் இங்கே சென்னையில் வந்து இந்த பண்டைன்னு கொடுத்துருக்காரு. ஈக்காடு கிளை சாந்தி ஜெயக்குமார், அவரும் ஈக்காடு கிளை திருவள்ளூர் மாவட்டம் பொருளாளர். அதனால் வர செலவு பார்க்க தெரிஞ்சவருங்கிற அடிப்படையில் அவரையும் போடுறோம். 3வது பாஸ்கரன். எழுதுங்க பாஸ்கரன். இவர் எங்கள் துறையை சார்ந்தவர், உள்ளாட்சி நிதி தணிக்கை துறையை சார்ந்தவர், ஆய்வாளர், எனக்கு ரொம்ப நெருக்கமானவர், என் ஊர்க்காரர், ரொம்ப நல்ல நண்பர், நல்ல அசோசியேஷன் ஸ்பிரிட் உள்ளவர். நம்ம கொரட்டூர் கிளையில் மெம்பர். பல கூட்டங்கள் நம்ம டைரி காலண்டர்லாம் அந்த கூட்டங்களில் போய் அவங்க சங்க கூட்டங்களில் வெள்ளப்பாண்டி சங்க கூட்டங்களில் நம்ம டைரி காலண்டர் வருஷம் விற்கிறதெல்லாம் உண்டு. அப்போ ரொம்ப தொடர்புள்ளவர். அம்பத்தூர் திருமலை வீடு ஆவடி பக்கம் வந்துருவாரு. வந்து 2 நாள் இருந்து பண்ணி கொடுப்பாரு. அவரையும் இதில் ஒரு குழுவா சேர்த்து 2 நாளில் முடிச்சிட முடியும் என்ற அடிப்படையிலே இந்த முறை அந்த ஒத்தறிக்கை குழு முடிக்கிறோம். நான் சொன்ன மாதிரி இந்த மண்டல கூட்டங்களை 9 மண்டலங்கள் நம்ம வசதிப்படி பின்னாடி பண்ணணும். அப்படி ஒரு தீர்மானம். மண்டல வாரியாக மாநில நிர்வாகிகளுக்கு 15 பேர் பொறுப்பு பிரித்து போட்டிருக்கோம். ஒரு மாவட்டத்துக்கு 2 பேர் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த ஊரை சேர்ந்த மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகி இன்னொருத்தர் அப்படி பிரித்து போடுறோம். அந்த பட்டியல் போட்டு ஒரு தீர்மானம் போடுறோம். அதை வந்து நான் 2026 ஆண்டு நாட்குறிப்பு. இந்த நாட்குறிப்பு என்னமோ என்னுடைய பிறவி தோஷமோ என்னமோ தெரியல. நான் தலைவர் செயலாளராக வந்த காலத்திலேருந்து டைரி 1 வருஷத்தை தவிர பாக்கி 1 வருஷம் 12 வருஷமா உரிய டேட்ல கொடுக்க முடியாது. அது ஏதோ நமக்கு நேரம் சரியில்லைன்னு தான் நான் நடப்பேன். அவர் கஷ்டப்படுறது பூரா ஐயன பிள்ளை. இங்கே உட்காந்து ஹெட்குவார்ட்டர்ஸ்லாம் வேலை பார்க்குறோம், நான் லைசன்ஸ் எல்லாம் பண்ணுறோம். ஆனாலும் அது ஒரு உரிய டேட்ல கொடுக்க முடியல. இந்த முறை அதை ஒரு சத்தியபரமான மாதிரி வச்சிருக்கோம். என்ன ஆனாலும் சரி டைரியை டிசம்பர் 15ஆம் தேதி நாமக்கல் தலைவர் சொல்ற மாதிரி 17ஆம் தேதி வீட்டு வாசல் போய் இறங்கிடணும் அப்படின்னு வச்சிருக்கோம். கமிட்டி போட்டுருக்கோம். டிசம்பர் 17ஆம் தேதி கொண்டு போய் இறக்கிடணும்னு சொல்லியிருக்காரு அவரு. அதனால ஒரு 7 பேர் இந்த வாரத்தை சமக்கணும். ஐயனப்பிள்ளைக்கு தான் பெரிய சுமை. 2 நாள் இங்க வந்து தங்கினாருன்னா நாங்களே எல்லாத்தையும் பிடிச்சி பண்ணிடுவோம் அப்படிங்கிற உறுதிமொழியோட அந்த தயாரிப்பு குழு ஒரு 7 பேர், தலைவர், செயலாளர், பொருளாளர், ஐயனப்பிள்ளை, பார்சாமி, செல்வராஜ், மனோகரன், சென்னையில் இருக்கிறவங்களாம் எல்லாமே இருந்து 2 முன்னாள் இருந்து பண்ணி முடிச்சிடும் சொல்லியிருக்கோம். அடுத்தது கடைசியான ஒரு தீர்மானம், புதுக்கோட்டை அறந்தாங்கியில மாநில பேரவை செப்டம்பர்ல 27/9/2025 சனிக்கிழமை மண்டபம்லாம் பார்த்தாச்சு. தேதியை மாத்தாதீங்கன்னு அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சனிக்கிழமை முழு நாள் நடக்கும். டிக்கெட் புக் பண்ணுங்க. முதல் நாள் மாநில வாயில் கூட்டம் புதுக்கோட்டை நடைபெறும். எல்லாரும் சிறப்பாக பேரவைன்னு சொன்னால் நம்ம 1200 பேர் மெம்பர்கள். நமக்கு அந்த பேரவை உறுப்பினர்கள் மட்டும் பட்டியலே 1200 மேல 300க்குள்ள இருக்கு. அப்போ பைலாப்படி மினிமம் 33% 1/3 காட்டணும். அப்போ 500-600 பேர் காட்டணும்னு சொல்றான். அவன் சொல்ற சமயத்தில் திடீர்னு 2/3 காட்டுங்கன்றான். ஆன்லைன்ல மீட்டிங் நடத்துற காலத்துல நீங்க வந்து என்ன கொடுக்கலாம், இப்பதான் கொரோனா போயிடுச்சு, இன்னைக்கு 700-800 காட்டுங்கன்னு சொல்றோம். ஸோ நிறைய ஆட்களை கொண்டு வர வேண்டியது பொறுப்பு. அது அப்புறம் சிறப்பாக நடத்த வேண்டும் சொல்லி அவங்களும் முடிவெடுத்திருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இங்கே மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பு நன்றி சொல்லி தீர்மானங்களை ஒப்புதல் அளிக்குமாறு அன்போடு செயற்குழு உறுப்பினர் யாரையாவது பாத்தீங்கல்ல, ஆசைதான். எங்க செயற்குழு உறுப்பினர்களே நாங்க ஜிகே விஷயத்தை பேச விட முடியலையே. நாங்க மண்டல குழு வச்சு ஆதார் கூட்டலாம் சார். அங்க மண்டல கூட்டங்கள் ஒரு நாள் ஃபுல்லா பண்ணுவாங்க. மண்டல கூட்டங்கள் நாங்க பேச போறது இல்லை. நாங்க நோட் புக் எழுதுற வேலைதான். இப்ப சொல்றேன் பாருங்களேன், முடிக்கலாம். இப்ப நான் ராமநாதன் கிட்ட வந்து ஒரு நெருக்கத்தை 40 வருஷம் நண்பர், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு, 19 20 சொன்னாரு, தீர்மானம் போட்டிருக்கோம் அடுத்த செயற்குழு ஈரோட்டில் சொல்லி. ஆனால் நடத்த முடியல. 5 வருஷம் ஆச்சு, கொரோனா வந்துச்சு. அப்புறம் அவருக்கு உடம்பு சரியில்லை,
மீறி வந்திருக்காங்க பண்ணி நல்லது பெரிய விஷயமா இருந்தது. புது தலைவர் வந்திருக்காரு, நடத்துவாங்க. அது மாதிரி நம்ம முடிஞ்சா ஒரு நாள் நடத்தலாம். சென்னை கொஞ்சம் வீக்காக தாங்க இருக்கு. பாருங்களேன், 100 பேருக்கு சாப்பாடு பில் சொல்லிட்டோம், 60 பேரே போகல. 60 போகாது. அப்ப 40 பேருக்கு எக்ஸ்ட்ரா பில் கட்டணும். 40 ரூபா பணம் வாங்கி ஆகணும். சாப்பிடாம அந்த பணத்தை கொடுக்க முடியாது. அப்ப இது மாதிரி தான் இருக்கு. அடுத்த பேரவை சிறப்பாக நடத்துவோம். மண்டல கூட்டங்கள் ஒரு நாள் நடத்தலாம். சரியா, முடிச்சிடலாமா? கை தட்டிட்டா தீர்மானத்தை முடிச்சுக்கலாம். Thank you, sir. Thank you very much.